எலெக்ஷன் முடிஞ்சு யாருக்கும் மெஜாரிட்டி இல்ல. எப்படியாவது ஆட்சி அமைச்சிடணும் அப்படிங்கிற எண்ணத்துல எதிர்கட்சியில இருந்து 10 எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குறாங்க. ஆள துடிக்கிற கட்சி. ஒவ்வொரு எம்எல்ஏவுக்கும் 50 கோடி, சுமார் 500 கோடி கொடுத்து அந்த 10 எம்எல்ஏக்களையும் விலைக்கு வாங்குறாங்க. அப்படி வாங்கப்பட்ட எம்எல்ஏக்கள் வேற எங்கேயும் போயிடக்கூடாது அப்படின்னு அவங்கள ஒரு தனி இடத்துல தங்க வைக்க முடிவு பண்றாங்க. அதுக்காக அவங்க தேர்ந்தெடுத்த இடம் தான் சென்னையில இருந்து கொஞ்ச தூரம் தள்ளி காட்டுக்குள்ள இருக்க ஒரு பாழடைஞ்ச ரெசார்ட். குமார் அப்படிங்கிற முன்னாள் அமைச்சர் அந்த 10 எம்எல்ஏக்களையும் கூட்டிக்கிட்டு அந்த இடத்துக்கு போறாரு. ஆனா அவங்க போற இடம் ஒரு சாதாரண இடம் இல்ல. அது ஒரு கொடூரமான சுடுகாடு. 200 ஆத்மாக்கள் நடமாடுற நரகத்தோட உலகம். அதுவும் அந்த ஆத்மாக்கள் இவங்களை பழி வாங்கறதுக்காகவே அங்க 5 வருஷமா காத்திருக்கு. காரணம், 5 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க பண்ண தப்பு. அப்படி என்ன தப்பு இவங்க பண்ணாங்க? எதனால அந்த கொடூரமான ஆத்மாக்கள் இவங்களை பழி வாங்க துடிக்குது? அப்படி 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அந்த கொடூரமான சம்பவம் தான் என்ன? எல்லாத்துக்கும் மேல அந்த அமானுஷ்யமான ரெசார்ட்டுக்குள்ள போன அவங்க உயிரோட திரும்பி வந்தாங்களா இல்லையா? அந்த கட்சி ஆட்சி அமைச்சாங்களா இல்லையா? இப்பேற்பட்ட சுவாரஸ்யமான வினாக்களுக்கான விடைய தெரிஞ்சுக்க முழு கதையும் பாருங்க. முழு கதைக்கும் போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த கதையை கேளுங்க. வெல்கம் டு ஹாரர் நைட் தமிழ். இங்கு பயம் பரிசளிக்கப்படும். தமிழ்நாட்டுல ஒரு அசாதாரண சூழ்நிலை. எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு. ஆனா இன்னும் எந்த கட்சியாலையும் ஆட்சி அமைக்க முடியல. எப்படியாவது ஆட்சி அமைச்சணும் அப்படிங்கிற எண்ணத்துல எதிர்கட்சியில இருந்து 10 எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குறாங்க. ஆள துடிக்கிற கட்சி. அப்படி விலைக்கு வாங்கப்பட்ட அந்த எம்எல்ஏக்களோட அடுத்த நாள் காலையில ஆளுநரை போய் சந்திக்கணும். அதுக்கு முன்னாடி அந்த எம்எல்ஏக்கள் வேற எங்கேயும் போயிடக்கூடாது அப்படின்னு அவங்கள ஒரு தனியான இடத்துல தங்க வைக்க முடிவு பண்றாங்க அந்த ஆள துடிக்கிற கட்சி. அப்படி அவங்கள தங்க வச்சு பாத்துக்க வேண்டியது குமாரோட வேலை. இப்போ குமார் அந்த 10 எம்எல்ஏக்களையும் கூட்டிக்கிட்டு 5 கார்ல சென்னையில இருந்து கொஞ்ச தூரம் தள்ளி காட்டுக்குள்ள இருக்க அந்த ரெசார்ட்டுக்கு போய்கிட்டு இருக்கான். இப்போ நேரம் சரியா இரவு 11 மணி. ஹைவேல அதிவேகமா போய்கிட்டு இருந்த அந்த 5 காரும் திடீர்னு ஒரு காட்டுப்பாதை பக்கமா திரும்புது. அந்த காட்டுப்பாதையில கொஞ்சம் கூட வெளிச்சமே இல்லை. அந்த காரோட லைட் வெளிச்சம் மட்டும்தான் அங்க இருக்கு. அப்பேற்பட்ட அந்த அமானுஷ்யமான பாதையில இந்த 5 காரும் பயணம் பண்ணுது. அப்படி கொஞ்ச தூரம் போன பிறகு சில அமானுஷ்யமான சம்பவங்கள் நடக்க ஆரம்பிக்குது. குமார் பயணம் பண்ண அந்த கார்ல திடீர்னு ஒரு சேத்தோட வாடை அடிக்க ஆரம்பிக்குது. அதை பார்த்து குமார் குழம்பி போறான். என்னடா அது, சுத்தி முத்தி ஏரியோ குளமோ ஆறோ எதுவுமே இல்லை, அப்புறம் எங்க இருந்து இந்த சேத்தோட வாடை வருது அப்படின்னு அவன் குழப்பத்தோட உட்கார்ந்து இருக்கான். அந்த நேரத்துல தான் திடீர்னு தன்னோட மொபைல் எடுத்து கூகுள் மேப்பை செக் பண்ணி பார்க்கறான். அப்படி செக் பண்ணி பார்த்த அவன் அதிர்ச்சியில உருகுலைஞ்சு போறான். ஏன்னா அந்த 5 காரும் ஒரு ஏரிக்குள்ள போய்கிட்டு இருக்கு. ஆனா அங்க ஏரி இருக்கிறதுக்கான எந்த ஒரு அடையாளமும் இல்லை. அப்புறம் எப்படி கூகுள் மேப் ஏரிக்குள்ள போயிட்டு இருக்க மாதிரி காட்டுது அப்படின்னு குமாருக்கு ஒரே குழப்பம். அப்படி குழப்பத்துல இருந்தவன் திடீர்னு டிரைவரை பார்த்து கேட்கிறான், டேய் எங்கடா எங்களை கூட்டிட்டு போற அப்படின்னு. அந்த டிரைவர் குமாரை பார்த்து, ஐயா அமைதியா இருங்க, நான் மேலிடம் சொன்ன இடத்துக்கு தான் உங்களை கூட்டிட்டு போறேன். அந்த இடத்துல நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம், யாருக்கும் கேட்காது. ஏன்னா அந்த இடம் ஒரு பயங்கரமான காட்டுக்குள்ள இருக்கு. அப்பேற்பட்ட அந்த இடத்துக்கு தான் மேலிடம் உங்களை கூட்டிட்டு போக சொல்லியிருக்கு. அந்த இடத்துக்கு தான் நானும் உங்களை கூட்டிட்டு போறேன். அந்த இடத்தோட பேரு ஜலவாசம் அப்படின்னு ஒரு அமானுஷ்யமான குரல்ல அந்த டிரைவர் குமாரை பார்த்து சொல்றான். அதை கேட்டதுமே குமாருக்கு சந்தேகம் அதிகமாகுது. இவன் உண்மையாவே நம்மள அந்த இடத்துக்கு தான் கூட்டிட்டு போறானா அப்படின்னு. அதுக்கப்புறம் குமார் அந்த டிரைவரைய உத்து பார்க்கறான். அப்படி உத்து பார்க்கும்போது அவனுக்கு இன்னும் அதிர்ச்சி ஆகுது. ஏன்னா அந்த டிரைவர் சுமார் 1 மணி நேரமா கண்ணை சிமிட்டாமலே அந்த வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்கான். அதை பார்த்ததும் குமாருக்கு இன்னும் பயம் அதிகமாகுது. இவன் உண்மையாவே நம்மள அந்த இடத்துக்கு தான் கூட்டிட்டு போறானா இல்ல வேற எங்கேயாவது கூட்டிட்டு போறானா அப்படின்னு குமாருக்கு மட்டும் இல்ல அந்த கார்ல உட்கார்ந்து இருந்த எல்லாத்துக்குமே பயம் அதிகமாகுது. அப்படி உச்சக்கட்ட பயத்துல எல்லாரும் இருக்கும்போது அந்த கார் திடீர்னு ஒரு கேட்டு முன்னாடி போய் நிக்குது. அந்த கேட்டு தான் அந்த ரெசார்ட்டோட கேட்டு. அதுதான் ஜலவாசம்.
இப்போ அந்த ரெசார்ட்டோட கேட்டு தன்னால திறக்குது. அப்படி திறந்ததுமே அந்த 5 காரும் உள்ள போகுது. அப்படி போனதும் அதுல இருந்து எல்லாரும் கீழே இறங்கி அந்த ரெசார்ட்டை பாக்குறாங்க. அந்த ரெசார்ட் பாக்குறதுக்கே பயங்கர பிரம்மாண்டமா இருக்கு. அதே நேரத்துல அது பாக்குறதுக்கு அமானுஷியமாவும் இருக்கு. ஏன்னா அந்த ரெசார்ட்ல எங்கேயுமே வெளிச்சம் இல்லை, ஒரு லைட்டு கூட அங்க எரியல. அப்பேற்பட்ட அந்த ரெசார்ட் முன்னாடி ஒருத்தன் உடம்பெல்லாம் நனைஞ்சு போய் நிக்கிறான். அவன் தான் அந்த ரெசார்ட்டோட மேனேஜர். அவன் இவங்களை பார்த்து, வாங்க சார், உங்களுக்காக தான் காத்திருக்கேன் அப்படின்னு இவங்களை கூப்பிடுறான். எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு அந்த ரெசார்ட்டோட ரிசப்ஷனுக்கு போறான். அந்த ரிசப்ஷனும் பார்க்கறதுக்கு பிரம்மாண்டமா பெருசா இருக்கு. ஆனா அங்கேயும் எந்த லைட்டும் இல்ல, ஒரே ஒரு மெழுகுவர்த்தி மட்டும்தான் எரியுது. அதை பார்த்ததும் குமார் கட்டுப்பாகிறான். என்னடா அது, இவ்வளவு பெரிய ரெசார்ட்ல லைட் போட மாட்டீங்களா அப்படின்னு மேனேஜரை பார்த்து கேட்கிறான். இதோ ஜெனரேட்டர் ஆன் பண்றான் சார் அப்படின்னு வித்தியாசமான குரல்ல சொல்றான். அப்படி சொன்னதுமே அவங்க தங்கறதுக்கான ரூம் சாவியெல்லாம் எடுத்து கொடுக்கறான். அந்த சாவியை குமார் வாங்குறான். வாங்கும்போது அந்த சாவியும் தண்ணியில நனைஞ்சிருக்கிறத கவனிக்கிறான். என்ன கருமண்டாது, இங்க இருக்க எல்லாமே தண்ணியில நனைஞ்சிருக்கே அப்படின்னு குழம்பி போறான். அதே நேரத்துல அந்த மேனேஜர் கிட்ட இருந்து குமார் கார்ல வரும்போது ஒரு அழுகி போன வாடை வந்துச்சே, அதே அழுகி போன சேத்தோட வாடை அந்த மேனேஜர் கிட்ட இருந்து வருது. அதை பார்த்ததும் மறுபடியும் குமார் கொஞ்சமா பயத்துல குழம்பி போறான். என்னமோ எங்க போனாலும் இந்த வாடை வருது, சரி சாவியை கொடு அப்படின்னு வாங்கிக்கிட்டு அந்த வாடையை பொருட்படுத்தாம எல்லாரும் அவங்க ரூமுக்கு போறாங்க. அப்படி குமாருக்கு ஒதுக்கப்பட்ட ரூம் நம்பர் 101. இப்போ குமார் அந்த ரூமோட கதவை திறக்க ஆரம்பிக்கிறான். அப்படி அவன் திறந்த அடுத்த நொடியே ஜெனரேட்டர் ஆன் ஆகுது. அப்படி ஆன் ஆனதும் அந்த மொத்த ரெசார்ட்லயும் லைட் எரிய ஆரம்பிக்குது. அந்த லைட் வெளிச்சத்துல குமார் தன்னோட ரூமை பார்க்கறான். ரூம் பார்க்கறதுக்கு பேரழகா இருக்கு. ஆனாலும் அந்த ரூம்குள்ள இருந்தும் அதே அழுகி போன சேத்தோட வாடை வருது. என்ன கருமண்டாது, இந்த ரூம் பார்க்கறதுக்கு பேரழகா இருக்கு, ஆனாலும் இந்த ரூம்குள்ள இருந்து அந்த வாடை வருதே அப்படின்னு அவன் ஒரு மாதிரி குழம்பி போய் கடுப்பாக ஆரம்பிக்கிறான். இப்போ சரியா 20 நிமிஷம் கழிச்சு அந்த ரூமோட கதவை யாரோ தட்டுற மாதிரி சத்தம் கேக்குது. குமார் எந்திரிச்சு போய் கதவை திறந்து பார்க்கறான். வெளியே 2 பேர் பெரிய சூட்கேஸை வச்சுக்கிட்டு நிக்கிறாங்க. அந்த சூட்கேஸ் முழுக்க பணம். அந்த பணப்பெட்டியை வாங்கிக்கிட்டு குமார் ரூம்குள்ள வந்து கதவை சாத்துறான். அதுல இருந்து ஒரு 500 ரூபாய் கட்டெடுத்து தன்னோட முகத்துல வச்சு, ஆஹா இன்பமா இருக்கே அப்படின்னு அந்த பணத்தை நினைச்சு பேரானந்தம் அடைகிறான். அதே நேரத்துல திடீர்னு அந்த பணத்துல இருந்தும் அந்த அழுகி போன சேத்தோட வாடை வருது. என்னடா அது, என்ன கருமண்டா அப்படின்னு அந்த பணக்கட்டை எடுத்து பார்க்கறான். அந்த பணக்கட்டுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா ஈரமா தண்ணி வடிய ஆரம்பிக்குது. உடனே கட்டுப்பான அவன் அந்த பணக்கட்டை எடுத்து கீழே தூக்கி போடுறான். அப்படி கீழே தூக்கி போட்டதும் அந்த பணக்கட்டுல இருந்து ஒரு அழுகி போன சேரும் வெளியே வருது. சரி, இந்த பணக்கட்டு மலையில் நனைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இப்போ அவன் முகத்தை கழுவலான்னு பாத்ரூம்குள்ள போறான். இப்போ பாத்ரூம்குள்ள போனதும் அங்க இருந்த டேபை திறக்கிறான். அந்த டேப்ல இருந்து கொஞ்ச நேரம் நல்ல தண்ணி வர ஆரம்பிக்குது. அப்பாடா, இதுலயாவது நல்ல தண்ணி வருது அப்படின்னு அதுல இருந்து தண்ணி எடுத்து முகத்தை கழுவ ஆரம்பிக்கிறான். அப்படி முகத்தை கழுவிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு நல்ல தண்ணியா வந்துகிட்டு அந்த டேப்ல இருந்து அந்த தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா சிவப்பு கலரா மாறுது. இப்போ அந்த சிவப்பு கலர் ஒரு சிவப்பு கலர் சேரா மாறி அந்த அழுகி போன சேத்தோட வாடை அதுல இருந்து வர ஆரம்பிக்குது. அதை பார்த்ததும், இல்ல இங்க ஏதோ தப்பா இருக்கு, நம்ம இங்க இருந்து போய் ஆகணும் அப்படின்னு அங்க இருந்து தப்பிச்சு ஓட பாக்குறான். அப்படி ஓடும்போது திடீர்னு அங்க இருந்த செவுத்துல இருந்து பல அழுகி போன கைகள் அவனை வந்து இறுக்கி பிடிக்குது. எங்க போக பாக்குற, உன்னை பழி வாங்க தான் நாங்க இங்க இருக்கோம், எங்க கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடலான்னு பாக்குறியா அப்படின்னு அந்த அழுகி போன கைகள் பேச ஆரம்பிக்குது. அதெல்லாம் பார்த்து கத்தி கதறி அங்க இருந்து தப்பிச்சு ஓட மறுபடியும் முயற்சி பண்றான். ஆனாலும் அந்த கைகள் அவனை பிடிச்சி கொஞ்சம் கொஞ்சமா செவத்துக்குள்ள இழுக்க ஆரம்பிக்குது. இப்போ தன்னோட முழு திறமையும் பயன்படுத்தி எப்படியோ அந்த கைகள்ட்ட இருந்து தப்பிச்சு வேகமா ரிசப்ஷன் நோக்கி ஓடி வரான். அப்படி ஓடி வந்து பார்த்தாவன் பயங்கரமா அதிர்ச்சி ஆகிறான். ஏன்னா அவன் மட்டும் அங்க இல்ல, மொத்த எம்எல்ஏ கூட்டமும் அங்கதான் நிக்குது. யாருமேயும் பேய் இருக்கு, யாருமேயும் பேய் இருக்கு, யாருமேயும் பேய் இருக்கு அப்படின்னு 11 பேரும் கத்தி கதற ஆரம்பிக்கிறாங்க. அப்போதான் அவங்க ஒன்று புரிஞ்சுக்கிறாங்க, நம்ம வந்து சேர்ந்த இடம் சாதாரண இடம் இல்லை, நம்ம எல்லாரும் அந்த பேய்கிட்ட மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு அந்த 11 பேரும் கத்தி கதறி அங்கேயே அழுக ஆரம்பிக்கிறாங்க.
அந்த நேரத்துல திடீர்னு அந்த ரெசார்ட்டை சுத்தி பயங்கரமா காத்து அடிக்க ஆரம்பிக்குது. சாதாரண காத்து இல்ல, கொடூரமான பேய்கள் அந்த ரெசார்ட்டுக்குள்ள வர மாதிரியான காத்து. அப்படி பயங்கரமான காத்து அடிக்கும் போது திடீர்னு அந்த ரெசார்ட்ல இருந்த மொத்த கதவும் தன்னால பூட்டிக்குது. எல்லாரும் ஓடி கதவை திறக்க முயற்சி பண்றாங்க. ஆனா எவ்வளவோ முயற்சி பண்ணியும் அந்த கதவை யாராலையும் திறக்க முடியல. அந்த நேரத்துல குமார், டே மேனேஜர் எங்கடா இருக்கு அப்படின்னு மேனேஜரை கத்தி கதறி கூப்பிட்டு பார்க்கறான். ஆனா மேனேஜர்கிட்ட இருந்து எந்த ஒரு பதிலும் இல்லை. எங்க உயிரை காப்பாத்துறா அப்படின்னு மறுபடியும் கத்துறான். அப்படி கத்தும்போது மேல மாடியில இருந்து மேனேஜர் படியில நடந்து வரான். ஆனா அவன் முகத்துல எந்த ஒரு பயமோ எந்த ஒரு பதட்டமோ எதுவுமே இல்லை. இப்போ அந்த மேனேஜர் படியில இருந்து இறங்கி கொஞ்சம் கொஞ்சமா அவங்க பக்கத்துல வரான். அப்படி வர வர அவனோட உருவம் ஒரு கொடூரமான பேயோட உருவமா மாறுது. அதுவும் சாதாரண பேய் இல்ல, ரொம்ப வருஷமா தண்ணியில ஊறி போய் அழுகி போய் உடம்பெல்லாம் வெடிச்சு போய் இருந்தா எப்படி இருக்குமோ அப்படி ஒரு கொடூரமான உருவமா மாறுது. அந்த பேய் அவங்கள பார்த்து, எங்க வந்திருக்கீங்க தெரியுமா? உங்களை அடக்கம் பண்ண போற இடத்துக்கு வந்திருக்கீங்க. உங்களை பழி வாங்கறதுக்காக தான் நாங்க இத்தனை வருஷமா காத்திருந்தோம். இப்போ நீங்களே எங்களை தேடி வந்திருக்கீங்க அப்படின்னு அந்த பேய் அவங்கள பார்த்து ரணகொடூரமா சிரிக்க ஆரம்பிக்குது. அப்படி சிரிக்க சிரிக்க அந்த ரெசார்ட்டோட செவுத்தெல்லாம் ஒட்டச்சுக்கிட்டு சேர் உள்ளுக்குள்ள வர ஆரம்பிக்குது. அந்த சேர் இப்போ அவங்க கழுத்து வரையில நிரம்பி நிக்குது. அதை பார்த்துதான் அவங்க எல்லாம் கத்தி கதறாங்க, எங்களை விட்டு நாங்க இங்கிருந்து போயிடுறோம் அப்படின்னு அந்த பேயை பார்த்து எல்லாரும் கையெடுத்து கும்பிடுறாங்க. விட்டுறதா? எப்படி? உங்களை பழி வாங்கறதுக்காக காத்திருக்க நாங்க எப்படி உங்களை விடுவோம் அப்படின்னு அந்த பேய் மறுபடியும் சிரிக்க ஆரம்பிக்குது. அப்படி சிரிக்க சிரிக்க அந்த சேத்துக்குள்ள இருந்து பல அழுகி போன உருவங்கள் மேல வர ஆரம்பிக்குது. பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் அப்படின்னு கிட்டத்தட்ட 200 ஆத்மாக்கள் அந்த சேத்துக்குள்ள இருந்து வெளியே வருது. அதெல்லாம் பார்த்து அவங்க பயத்துல மறுபடியும் கத்த ஆரம்பிக்கிறாங்க. ஐயோ, நம்மள சாக போறோம், இங்கிருந்து எப்படியாவது தப்பிச்சு போயிடணும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் கத்தி கதறிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல தான் குமாருக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. சரியா 5 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க இருக்க அதே இடத்துல ஒரு டேம் கட்டுறதுக்காக ஒரு கான்ட்ராக்டர் கிட்ட லஞ்சத்தை வாங்கிட்டு பர்மிஷன் கொடுத்தான். அந்த கான்ட்ராக்டரும் பணத்தை எல்லாம் கொள்ளையடிச்சிட்டு தரமே இல்லாம ஒரு டேம கட்டினா அந்த டேம் பேஞ்ச மழைக்கே தாங்காம மொத்தமா உடைஞ்சுக்குது. அதுல ஏற்பட்ட பெரும் வெள்ளத்துல தான் அங்க இருந்த ஒரு கிராமம் மொத்தமா தண்ணியில மூழ்குது. அந்த கிராமத்துல இருந்த 200 பேரும் அந்த தண்ணியில மூழ்கி இறந்து போறாங்க. அந்த ஊர் பஞ்சாயத்து தலைவர் தான் இப்போ இங்க இருக்க மேனேஜர் அப்படிங்கிற விஷயம் குமாருக்கு அப்பதான் ஞாபகம் வருது. ஐயோ, நம்ம பண்ண தப்புனாலதான் இவங்கெல்லாம் இறந்து போனாங்க, அவங்க தான் ஆவியா வந்து நம்மள பழிவாங்க துடிக்கிறாங்க அப்படின்னு அவனுக்கு அப்பதான் உணர ஆரம்பிக்கிறான். அதெல்லாம் உணர்ந்த பிறகு அவன் மறுபடியும் அந்த பேய்கிட்ட கையெடுத்து கும்பிடுறான். நான் அன்னைக்கு பண்ணது தப்புதான், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு அங்க இருந்த எல்லாருமே அதை உணர்ந்து பேய்கிட்ட கெஞ்ச ஆரம்பிக்கிறாங்க. மன்னிப்பா? எப்படி? இப்போ நான் உன்னை மன்னிக்கிறேன், நாங்கெல்லாம் உயிரோட திரும்பி வந்துருவோமா? சொல்லு, அன்னைக்கு எங்களை மாதிரியே இன்னும் பல பேர் இறந்து போனாங்களே, அவங்கெல்லாம் உயிரோட திரும்பி வந்துருவாங்களா? சொல்லு, நான் உன்னை மன்னிக்கிறேன். நான் உன்னை மன்னிச்சாலும் உன்கிட்ட இருக்க பணத்தை ஆசை போகாது, ஏன்னா உனக்கு பணம் தான் முக்கியம் அப்படின்னு அங்க இருந்த ஒரு 500 ரூபாய் கட்டை எடுத்து, இந்த பணம் தானே உனக்கு வேணும் அப்படின்னு அந்த பேய் குமாரோட வாயை பொளந்து அவன் வாய்க்குள்ள 500 ரூபாய் கட்டை திணிக்க ஆரம்பிக்குது. அப்படி அந்த 500 ரூபாய் கட்டு வாய்க்குள்ள போனதுமே அவனால மூச்சு விட முடியாம அவன் திணற ஆரம்பிக்கிறான். அதே மாதிரி அங்க சுத்தி இருந்த பேய்கள் எல்லாம் அங்க இருந்த 10 பேரோட வாயிலையும் அந்த பண கட்டை திணிக்க ஆரம்பிக்குது. அதுல அவங்களால மூச்சு விட முடியாம எல்லாரும் துடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க துடிக்கிறத பார்த்து அங்க இருந்த 200 ஆத்மாக்களும் பேரானந்தமா கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க. நல்லா துடிங்க, நல்லா கதறுங்க, இதே மாதிரிதானே அன்னைக்கு நாங்க தண்ணியில மூழ்கி இறந்து போனோம், இப்ப நீங்க துடிக்கிறத பார்க்கும்போது எங்களுக்கு பேரானந்தமா இருக்கு, நல்லா கதறுங்க அப்படின்னு பேய்கள் எல்லாம் ஆனந்தத்துல கொண்டாட ஆரம்பிக்குது. அந்த ஆனந்தத்துல எல்லா பேய்களும் வாய் விட்டு சிரிக்க ஆரம்பிக்குது. அப்படி சிரிக்க சிரிக்க அந்த மொத்த ரெசார்ட்டும் சேத்துல மூழ்க ஆரம்பிக்குது. அப்படி மூழ்கும் போது அந்த 11 பேரும் அந்த சேத்துல மூழ்கி துடிச்சு இறந்து போறாங்க. அவங்க இறந்து போறத பார்த்து பேரானந்தத்துல சிரிக்க ஆரம்பிக்குது அங்க இருந்த ஆத்மாக்கள் எல்லாம். அப்படி சிரிக்க சிரிக்க அந்த ஆத்மாக்கள் சாந்தி அடைஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சு அங்கிருந்து காணாம போகுது.
அடுத்த நாள் காலையில மொத்த தமிழ்நாடும் பரபரப்பா மாறுது. ஏன்னா 10 எம்எல்ஏ ஒரு முன்னாள் அமைச்சரை காணும். அவங்கள கண்டுபிடிக்கிறதுக்காக மொத்த போலீஸ் பட்டாளமும் தேடி போறாங்க. அப்படி தேடி போகும்போது நேத்து நைட்டு அந்த 5 கார் எந்த காட்டுப்பாதையில போச்சோ அதே காட்டுப்பாதையில ஒரு போலீஸ் கார் போய்கிட்டு இருக்கு. இப்போ அந்த போலீஸோட கார் ஒரு இடத்துல போய் நிக்குது. அது போய் நின்ன இடம் ஒரு காலியான பகுதி. அந்த பகுதியில தான் எம்எல்ஏக்களோட அந்த 5 காரும் நிக்குது. அந்த காரை பார்த்ததும் போலீஸ் எல்லாம் வேகமா போய் தேடி பாக்குறாங்க. ஆனா அந்த காருக்குள்ள யாருமே இல்ல. அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல எந்த ஒரு ரெசார்ட்டும் இல்ல. ரெசார்ட் இருந்ததுக்கான அறிகுறி கூட அங்க இல்ல. அது மட்டும் இல்லாம அந்த இடம் 5 வருஷத்துக்கு முன்னாடி எந்த டேம் உடைஞ்சு போச்சோ அதே இடம். இப்போ அந்த மொத்த இடத்துலயும் தண்ணி எல்லாம் வத்தி ஒரு பெரிய வறண்ட பகுதியா காணப்படுது. அந்த பகுதியோட மையத்துல தான் இந்த 11 பேரோட உடலையும் போலீஸ்காரங்க பாக்குறாங்க. அந்த உடலை பார்த்ததும் வேகமா அது பக்கத்துல ஓடி போறாங்க. அப்படி போய் பார்த்தா அவங்களுக்கு பேரதிர்ச்சி. ஏன்னா அவங்க 11 பேரும் இறந்து கிடக்குறாங்க. ஆனா அவங்க உடல்ல எந்த ஒரு காயமும் இல்ல. அப்புறம் எப்படி இவங்க இறந்து போயிருப்பாங்க அப்படின்னு அந்த போலீஸ்காரங்க எல்லாம் குழம்பி போறாங்க. அந்த நேரத்துல தான் போஸ்ட்மார்ட்டம் பண்ற டாக்டருக்கு கூப்பிடுறாங்க. அந்த டாக்டரும் வராரு. அப்படி வந்த டாக்டர் செக் பண்ணி பார்க்கும்போது அவர் பயங்கரமா அதிர்ச்சி ஆகிறார். சார், இவங்கெல்லாம் தண்ணியில மூழ்கி இறந்து போயிருக்காங்க சார் அப்படின்னு சொல்றாரு. தண்ணியா? என்ன சார் சொல்றீங்க? சுத்தி 10 கிலோமீட்டருக்கு எந்த ஒரு தண்ணியுமே இல்லையே, தண்ணி இருக்கிறதுக்கான அறிகுறியே இல்லையே, அப்புறம் எப்படி இவங்க தண்ணியில மூழ்கி இறந்து போயிருக்க முடியும் அப்படின்னு அங்க இருந்த போலீஸ்காரங்க எல்லாம் குழம்பி போறாங்க. சார் ஒரு நிமிஷம், அது மட்டும் இல்லை அப்படின்னு அந்த டாக்டர் அவங்களோட வாயை திறந்து பார்க்கிறார். அந்த வாய்க்குள்ள மண்ணும் அந்த காட்டுல இருந்த இலைகளும் இருக்கு. சார், இவங்க வாயில யாரோ மண்ணையும் இலையும் திணிச்சு இவங்களை துடிக்க துடிக்க சாகடிச்சிருக்காங்க சார் அப்படின்னு அந்த டாக்டர் சொல்றாரு. அதெல்லாம் கேட்டு அங்க இருந்த போலீஸ்காரங்க அதிர்ச்சி ஆகுறாங்க. ஊரை ஏமாத்தி மக்களோட பணத்தை கொள்ளையடிச்சு சம்பாரிச்சா கடைசியில அவங்களோட வாயில மண்ணு தான் போய் சேரும் அப்படின்னு அந்த பேய்கள் அந்த எம்எல்ஏக்களுக்கு நிரூபிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த 200 பேர் எங்க இறந்து போனாங்களோ அதே இடத்துக்கு இவங்களை வர வச்சு அதே மாதிரி அவங்கள துடிக்க துடிக்க கொன்னு அந்த ஆத்மாக்கள் அவங்களோட பழிய தீர்த்திருக்கு. இந்த முழு கதையும் கேட்ட பிறகு அந்த ஆத்மாக்கள் பண்ணது சரியா தப்பா அப்படிங்கிற உங்களோட கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இதே மாதிரியான சுவாரஸ்யமான பேய் கதைகள் கேட்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் உங்களை அடுத்த கதையில சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.